உங்க மனைவியை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன வார்த்தை சொல்லி இதான் என் ஒய்ஃப்? நல்லது. இறைவனாய் தந்த இறைவியே இருளினில் காணும். ஷீ இஸ் ஆல்சோ என்னன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனசு அவளுக்கு. ஒரு ஹாப்பி கப்புலா, ஒரு லவ்வர் கப்புலா இருக்கட்டும், ஒரு மேரேஜ் ஆன பீப்புள்ஸா இருக்கட்டும், இது இருந்துச்சுன்னா அந்த ஒரு உறவை வந்து வலுப்படுத்தும், அழகாக்கும்னா என்ன ஒரு விஷயம் சார்? இல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ இருக்கணும். ஆனா யாரு சண்டை போட்டா சாரி கேப்பா ஃபர்ஸ்ட்? 2 பேரும். இதுல வந்து ஒரு பாரபட்சமே இல்ல. ஆமா. நீங்க உங்க மனைவிக்கு டெடிகேட் பண்ணி ஏதாவது ஒரு பாடல் பாடியிருக்கீங்களா? பாடி காட்டுங்க. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். ஆக்சுவலா நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து பெங்களூர், கர்நாடகா அங்கதான் இல்லையா? தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒன்ஸ் நடிக்க வரவங்கிறப்ப அந்த லாங்குவேஜ் பேரியர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. நீங்க அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? வந்த புதுசுல எனக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. ஆனா தமிழ் கத்துக்கணும் கண்டிப்பா. இது ஒரு ஒரு இடைஞ்சலா இருக்கும். இடைஞ்சல் இல்லைன்னு சொல்ல, ஒரு ஒரு ஆப்ஸ்டிக்கலா இருக்கும். அதை தாண்டி போகணும் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி செக் எனக்கு முன்னாடி இருந்தது. கண்டிப்பா அது கத்துக்கணும், கஷ்டமா தான் இருக்கும், நீ அதை எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு அந்த மனப்பான்மையோட நான் வந்தேன். பட் நான் கத்துக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாஷை எல்லாமே எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ நான் ரொம்ப ரசிச்சு தான் கத்துக்கிட்டேன். ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேன். ஓகே, லவ் பண்ணி ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது அது ஈஸியா தான் ஃபீல் ஆகும். ஆமா, ஆக்சுவலா அந்த கல்யாண முதல் காதல் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ். அதுதான். ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து இந்த சீன் எல்லாம் வந்து பார்க்க, ஏன்னா வந்து படம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கம்மியான போர்ஷன்ஸ் தான் இருக்கும். சீரியல்லாம் காலையில இருந்து இரவு வரைக்குமே அவ்வளோ டேக்ஸ் எல்லாம் போகும் இல்லையா? அப்போ நீங்க அதுவும் புதுசுன்றப்போ லாங்குவேஜும் நமக்கு தெரியல, அப்பதான் லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கும். சொதப்பின மூமெண்ட்லாம் ஏதாவது இருக்கு? ஒரு ஃபன்னியான ஒரு கண்டிப்பா ஏதாவது? சத்தியமா. ஸோ பேசிக்கலி டிவியில் உங்களுக்கு தெரியுமா தெரியல, பட் மோஸ்ட்லி ஆடியன்ஸுக்கு தெரியாது தட் நிறைய பேர் ப்ராம்ப்ட் எடுப்பாங்க. ஸோ ஆக்டர்ஸ் எல்லாரும் ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் 90-95% ப்ராம்ப்ட் எடுப்பாங்க. பட் எனக்கு என்னன்னா ஒரு பிடிவாதம், நான் வந்து ப்ராம்ப்ட் எடுக்கவே கூடாது. அந்த பிடிவாதத்தை நான் கடைசி வரைக்கும் நான் கடைப்பிடிச்சேன். ஆமா. ஸோ அப்போ நான் புதுசா வந்த இதுலயும் எனக்கு தமிழே தெரியாது. தமிழ் படிக்க நான் கத்துக்கிட்டேன். அந்த டைம்குள்ள நான் படிக்க கத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் பேசுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி யோசிச்சு இன்னும் ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து தேடி தேடி தான் நான் பேசுவேன். பேசும்போது நான் ப்ராம்ப்ட் சொன்னாலும் நான் மறந்துடுவேன் டைலாக். ஸோ பட் நான் சில டைம்ல நான் வந்து கொஞ்சம் லென்த்தான ஒரு டைலாக் இருந்தால் நான் கஷ்டப்பட்டு அது மனப்பாடம் பண்ணாலும் சில சமயம் ரொம்ப டேக்கு போகும். டைரக்டர் பயங்கர டென்ஷன் ஆவாரு. ஏன்டா ப்ராம்ப்ட் எடுத்து தொலையேண்டா அப்படின்னு சொல்லி ஒரு தாய்முத்து செல்வம் சார், அவர் வந்து என்ன நிறைய திட்டிருக்காரு. பட் சார் வேணாம் சார், எனக்கு வரல சார், ப்ராம்ப்ட் எடுத்தாலும் வர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாரு. பட் சில சமயம் இந்த மாதிரி டேக் அதிகமா போகும். பட் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா தான் சரி இவனை வந்து ஹீரோவை போட்டாச்சு, இவனை எப்படியாவது முயற்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஆனால் சொன்னேன் எல்லார்கிட்டையும் போய் மேடம் அதை குயிலி மேம் கிட்ட போய், ஏன் மேம் இது இப்படிதான் சொல்லணுமா, இதோட இன்டர்நேஷன் எப்படி இருக்கு, ஐயோ விட்றாடே அப்படின்னு சொல்றாலும். பட் எல்லாரும் ரொம்ப பொறுமையா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல வந்து நிறைய அந்த சீரியல் முழுக்கவே நிறைய எமோஷனான அந்த குழந்தை கதாபாத்திரமா இருக்கட்டும், பிரியா பவானி சங்கர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிஜமாவே ஒரு சீன் நடிக்கும்போது எமோஷனல் ஆகி கண் கலங்கின ஏதாவது ஒரு சீன் எல்லாம் இருக்கா? கண்டிப்பா. ஐயோ, எஸ்பெஷலி நிவாசினியோட நடிக்கும்போது, பூஜா அந்த பாப்பாவோட நடிக்கும்போது அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது வந்து அப்போவே அது எப்படி அந்த சின்ன வயசுல அவ்வளோ நடிப்பு திறமை. பிகாஸ் நடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன்னாலே வாழ்க்கைய கொஞ்சமாவது பார்த்துருக்கணும். இத்தனை விஷயங்களை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு நடிகனுக்கு ஒரு சோகம்னா என்ன, வெறுப்புனா என்ன, ஒரு உணர்ச்சினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே வாழ்க்கையை கொஞ்சமாவது பார்த்துருக்கணும். பட் ஒரு குழந்தை தனக்கு வந்து அப்பா அம்மாவோட அரவணைப்பு இருக்கு, ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல்ல வளர்ந்த ஒரு குழந்தை நிவாசினி. பட் அது எப்படி அந்த அப்பா இல்லாத ஒரு சோகத்தை
உணர்ந்தாளா இல்லை அந்த நடிப்பை எப்படி கொண்டு வந்தான்னு இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. பிகாஸ் அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி லைக் லைட் தொண்டை கரகரன்னு இருக்கு. பிகாஸ் அது நினைச்சாலே எனக்கு பிகாஸ் அவளோட வாய்ஸ்ல அவ்வளோ இன்னசென்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது அப்பா அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணுலேருந்து உண்மையிலே தண்ணி வந்துடும். அண்ட் ஏன் பொண்ணு நான் வந்து அப்பா இந்த அந்த இடத்துல சில சமயம் நான் பொருத்தி பார்ப்பேன். இப்போ நான் இன்னைக்குனோ அந்த அந்த சீன்லாம் அப்போ நான் அப்பா ஆகலை, கல்யாணமே ஆகல, கல்யாணம் கூட ஆகலை. அப்போ 2016 தான் ஆச்சு. அந்த சீரியல் வந்து 2016 ஜனவரியில் முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இட் வாஸ் அ வெரி பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எஸ்பெஷலி அந்த குழந்தையோட சில சீன் நடிக்கும்போது ரொம்ப நெருடலா இருக்கும். ரொம்ப நெகிழ்ச்சி பூர்வமான விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு சார். ஓப்பனா கேட்டுறேன் சார், உங்க சைட்ல இருந்து ஏதாவது சஸ்பென்ஸ் இருக்கா? பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போறாங்க. இல்ல இல்லையா சார்? இல்ல கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஹார்ட் பீட்ல வந்து அனிதா சீனியர் வந்து 3 மாசம் ட்ரிப் போறேன்னு சொன்ன உடனே நம்ம பசங்க எல்லாம் மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அனிதா சீனியர் இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அடிக்கடி வந்து காணாம போறீங்களா? ஸ்கிரிப்டுக்காக அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? நான் வந்து எப்பாவது ஒரு போஸ்ட் போடுவேன், அதுக்கப்புறம் போயிடுவேன். எப்பாவது ஒரு வீடியோ போடுவேன், இல்ல ஒரு ஸ்டோரி போடுவேன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த சோஷியல் மீடியால எவ்வளவுதான் நான் அதில் ஆக்டிவாக இருக்கணும், நான் போடணும்னு நினைச்சாலும் அது எனக்கு அது ஒரு வராத ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் நாட் அட் ஆல் எனிதிங் டு டூ வித் பிக் பாஸ். எந்த சீசன் என்னை கூப்பிட்டதே கூட இல்லை. இப்போ இத்தனை சீசன் போயிருக்கு, அவங்கள என்ன வந்து கூப்பிட்டதே இல்லை. அண்ட் அவங்க கூப்பிட்டா கூட எனக்கு போறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்லை. பிகாஸ் ஐ எம் a very private person. ஸோ அங்கே போய் என் ப்ரைவேட் விஷயங்களை வந்து இல்லை நான் எப்படி இருக்கேன், நான் காலையில் எழுந்திருக்கும் போது எப்படி இருப்பேன், நான் நைட்டு தூங்கும் போது எப்படி இருப்பேன் அப்படிங்கிற அதெல்லாம் நான் எல்லார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. அண்ட் ஆல்சோ அது என்னமோ நான் என் ஃபேமிலி விட்டு அத்தனை நாள் இருக்கணும்னு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி அதுதான் மெயின் ரீசனா இருக்கும். ஃபேமிலி விட்டு இருக்க முடியாது, அதனால பிக் பாஸ் இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா அவங்க கூப்பிட்டா இதெல்லாம் நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வரணும். அது வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ நானும் அதை அப்படியே விட்டாச்சு. உங்களுக்காக ஒரு ரேபிட் ஃபயர் ஒரு 4 கொஸ்டின் 4-5 கொஸ்டின் தான். போயிடலாமா சார்? போலாம் சார். ஆர் யூ ரெடி? ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. ஆல்வேஸ் ரெடி. அப்ப சொல்லுங்க சார், ஹூ இஸ் யுவர் செலிபிரிட்டி கிரஷ்? சாய் பல்லவி. சார் நான் நினைச்சேன், நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், நீங்க சொல்லியிருந்தீங்க. ஓகே, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல மாத்தியா? இல்ல எப்பவுமே அது வந்து ஷீஸ் டைம்லெஸ். அந்த ஆக்டிங், அவங்களோட பிரின்சிபல்ஸ், ஒரு வைராகியத்தோட நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பிரின்சிபல்ஸோட நிறைய பேர் இருக்காங்க. பட் அதை தாண்டியும் நிறைய பேர் லைக் டைரக்டர்ஸ் அவங்கள விரும்பி காஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ டேலண்ட் இருக்கணும். அண்ட் ஓகே நான் ஒரு ஸ்லீவ்லெஸ் கூட நான் போட மாட்டேன். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ எனி ஸ்கின். ஐ மே நாட் அக்ரி வித் தட் திங். இப்போ ஒரு ஆக்டர்னா டிஃப்ரெண்ட் அதுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற ட்ரெஸ் போடுறது ரொம்ப முக்கியம். பட் என்னன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியா வந்துடும். ஒரு விஷயத்த ஒரு விற்கணும்னா கொஞ்சம் கிளாமர் இருந்தா அது. ஸோ பட் அவங்க சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி கிரேட் திங். ஐ ஃபீல் தட் டு பி ஸோ நோ அந்த பிரின்சிபல்ஸுக்கு ஏற்ற எனக்கு அது வேலையே கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் எனக்கு கொடுக்கப்படுற கேரக்டர்ஸை நான் எந்த அளவுக்கு சூப்பராக நடிப்பேன்னா அது வந்து காலத்துக்கும் அது ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். பட் அந்த பிரின்சிபல்ஸ் நான் இறங்க மாட்டேன், நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டாக்குறேன்னு நினைக்காதீங்க. சாய் பல்லவியா உங்க வைஃபா? என் வைஃப் தான். வைஃப் தான். சரி, ஓகே சார். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் தமிழ் ஆக்டர்? ஆக்சுவலா எனக்கு MS பாஸ்கர் சாரும் ஊர்வஷி மேம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இத்தனை வருஷமா அவங்க ரொம்ப நல்ல நடிகர்கள் அப்படிங்கிறது எல்லாரும் மனசுலயும் இருக்கும். பட் கரெக்டா இந்த வருஷம் வந்து அவங்க 2 பேருக்கும் அதே ஒரே வருஷத்துல அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் 2 பேரும் வந்து நேஷனல் அவார்ட் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் வெரி வெரி டிசர்விங். both of them are brilliant actors. Your dream role? எனக்கு கிருஷ்ணர் வேஷம் போடணும்னு ரொம்ப ஆசை. ஒரு பெரிய மகாபாரதம் படத்துல அதுவும் லைக் யூனோ ஒரு ரொம்ப எப்பிக்கா ஒரு அந்த கதைக்கேத்த ஒரு இது. அந்த கதை ரொம்ப பெருசு. அதை ஆமீர் கான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அது ஒரு கதை இல்லை, ஒரு யாகம். அது ஒரு படம் இல்லை, அது ஒரு படமாக மகாபாரதத்தை ஒரு படமாக எடுத்தான். அது ஒரு படமே கிடையாது, அது ஒரு யாகம். அந்த அளவுக்கு சீரியஸ்னஸோட பண்ணாதான் அது நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களோட படத்தில் நான் கிருஷ்ணனா பண்ணணும்னு ஆசை. பட் அது வந்து
அது அது கிருஷ்ணனுக்கே நான் விட்டுட்டேன். ஓகே, ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப். பர்சிவியரண்ட். ஆஹா. ஒரு மாதிரி விடாப்புடி, விடாமுயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? Okay. எது அது அது வந்து அது Give up வர பண்ணுங்கிற வரைக்கும் ஒரு எண்ணம் வராது. எனக்கு எண்ணம் Okay. ஈஸியா வராது எனக்கு. அதே ஒரு வார்த்தை உங்க மனைவியை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன வார்த்தை சொல்லி இதான் என் ஒய்ஃப்? நல்லது. நல்லது. அவன் வந்து அவளுக்கு என் ஒய்ஃப்க்கு வந்து ஷீஸ் அந்த குட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்ஹெரண்ட் குட்னஸ் வந்து இது இது சரினா இது சரி, இது தவறுனா தவறு, நான் இதுலேருந்து நான் மாறவே மாட்டேன். நான் அதான் எனக்கு பிரின்சிபிள் பீப்புள் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் சாய் பல்லவியோட எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து என் ஒய்ஃபுக்குள்ள நான் இது ஒன்று நான் நினச்சி இதை நான் பண்ணுறேன்னா இதுலேருந்து நான் மாறவே மாட்டேன். ஓகே. ஓகே, கொஞ்சம் ரூல்ஸை பிரேக் பண்ணலாம், கொஞ்சம் நான் வந்து ரூல்ஸை பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த சாதிக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கவே மாட்டான். வெரி ஸ்டெட்ஃபாஸ்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ ஷீஸ் ஆல்சோ என்னன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனசு அவளுக்கு. ஏதாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், இல்லை அவங்க யாராவது வந்து என்ன ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்கன்னா என்ன நடந்தாலும் சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலான்னு தோணுது. ஏன்னா மனைவியை பற்றி இவ்வளோ வர்ணனைகள் வர்ணிக்கும் போது உங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படின்னே தோணுது. ஒரு ஹாப்பி கப்புளாக, ஒரு லவ்வர் கப்புளாக இருக்கட்டும், ஒரு மேரேஜ் ஆன பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, இது இருந்துச்சுன்னா அந்த ஒரு உறவை வந்து வலுப்படுத்தும், அழகாக்கும்னா என்ன ஒரு விஷயம் சார்? this is a very simple answer to this is that ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ இருக்கணும். ஆனா ஆணோட ஈகோ பெண்ணுகிட்ட இருக்கணும், பெண்ணோட ஈகோ ஆண்கிட்ட இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்ல மேரேஜ்ல என்னை பத்தி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா அப்போ ஒரு கிளாஷ் வரும். அவங்க வந்து அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ அவங்களுக்கு மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் வரும். ஆனா அவங்க என்னை பத்தி யோசிச்சு நான் அவங்கள பத்தி யோசிச்சேன்னா அப்போ that's when people actually become one and that's the strongest version of the relationship. ஓகே, நைஸ். பியூர் லவ் மேரேஜ் தானே சார்? Yeah. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது சார்? நான் தான் நினைக்கிறேன். ஆமா, நான் தான். என்ன சார், நான் தான் பாப்பாங்க அப்புறம் கேட்பாங்க. இல்ல, நான் தான் பிகாஸ் அவ வெளிப்படையா சொன்னது நான் தான். ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஃபீலிங் இருந்ததுனால. ஓகே. எப்படி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ரிலேஷன்ஷிப்? ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப்ல மீட் பண்ணோம். ஆக்டிங் ஒர்க் ஷாப்ல அவள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தான், எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்தான். அண்ட் எனக்கும் அவளை பார்த்த உடனே நல்லா இருக்கா, எல்லார்கிட்ட பேசுகிறான், ரொம்ப எஃபர்வெசண்ட்டாக, ரொம்ப எந்த ஒரு இன்ட்ரோவர்ட்டட் ஃபீலிங்கும் இல்லாமல் எல்லார்கிட்ட நல்லா பேசுகிறாளே, யார் இவ அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட குணங்கள், அவ பேசுகிற விதம், அவங்க எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு அன்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த லவ் அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு. ஓகே, மோஸ்ட் ரொமான்டிக் உங்க ரெண்டு பேருக்குள்ள யார் சார்? நீங்களா அவங்களா? நான் தான். நீங்க தான்? நான் தான். யார் சண்டை போட்டா சாரி கேப்பா ஃபர்ஸ்ட்? ரெண்டு பேரும். இதுல வந்து ஒரு பாரபட்சமே இல்லை. ஆமா, பிகாஸ் அவன் ரெண்டு பேரும் அதான் as I said, நான் வந்து என்னோட ஈகோ அவ கையில கொடுத்துட்டேன், அவ வந்து தன்னோட ஈகோ என் கையில கொடுத்துட்டா. ஓகே, ரொம்ப அழகா இருக்கீங்க. வீட்டுக்கு போய் தயவு செஞ்சு சுத்தி ஓட்டுங்க உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும். எனக்காக இந்த நேரத்தை செலவிட்டு என்னோட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ மஞ்சள்.